வணிக நிறுவன கட்டடங்களின் வாடகை மீதான 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சேலத்தில் வணிகர் சங்கத்தினர், அரிசி ஆலை உரிமையாளர்கள், மளிகை வர்த்தக சங்கத்தினர் உள்ளிட்டோர் கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக மொத்த விற்பனை மையமான செவ்வாய்ப்பேட்டை வெறிச்சோடி காணப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வணிக நிறுவனங்களுக்கான வாடகை மீதான 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பை நீக்க கோரி வணிகர் சங்கத்தின் சார்பில் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டது. மேலும் மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரும்பாலான கடைகள் திறக்கப்படாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரையை மையமாக கொண்டு இயங்கும் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் மற்றும் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதிய வரி விதிப்பால் சிறிய வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும், புதிய வரி விதிப்பை மத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் திரும்பப் பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் பகுதியில் மளிகை கடைகள், காய்கறி கடைகள், அரிசி கடைகள், தேநீர் கடைகள், பழக்கடைகள், உரக்கடைகள் உள்ளிட்ட சுமார் 2000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். வெளியூர்களிலிருந்து தங்கி வேலை செய்யும் அரசு பணியாளர்கள், தனியார் பணியாளர்கள் உணவு கிடைக்காமல் திண்டாடினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வர்த்தக சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மருந்து கடைகள் உள்ளிட்ட ஒரு சில கடைகள் மட்டும் திறந்துள்ளன. இந்த போராட்டத்தின் காரணமாக தினக்கூலி பணியாளர்கள் தங்களது வருமானத்தை இழந்துள்ளனர்.